ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ரொம்ப சூப்பரான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் நம்ம அரிசி வாங்கி டப்பாவில் கொட்டி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நல்லா ஃப்ரெஷ் ஆகுங்க. கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா அரிசி டப்பா உள்ளுக்குள்ளே அங்கங்கே பூச்சி வந்துட்டுருக்குங்க. அந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் அரிசி டப்பாக்குள்ளே பூச்சி மிதக்குதா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தாங்க பார்க்குறவங்களுக்குமே புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் மிளகாய்த்தூளை நம்ம கொஞ்சம் அதிகமாக நம்ம அரைச்சி ஸ்டோர் பண்ணாலே கொஞ்சம் நாள் உள்ளுக்குள்ளே டப்பா உள்ளுக்குள்ளே புழு பூச்சி எல்லாம் வந்துடுங்க. அந்த மாதிரி எதுவுமே வரக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மிளகாய்த்தூளை 2-3 போல் பிரியாணியில் நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் போல் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா மிளகாய்த்தூள் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சீக்கிரமாக புழு பூச்சியுமே விழுக செய்யாதுங்க. கண்டிப்பாக இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம தோசைக்கெல்லாம் மாவெல்லாம் கலக்கப்போம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் மாவை நல்லா நம்ம கலக்கி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி மாவை நல்லா நம்ம கலக்கி எடுத்த பின்னாடி இது கூட ஒரே ஒரு பொருள் நீங்கள் சேர்க்கணும். அது ஒன்றுமே இல்லைங்க, சர்க்கரை தாங்க. நான் இன்றைக்கி சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூனுக்கு மட்டும் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதுவே பெரிய ஸ்பூனாக இருந்தால் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு மட்டும் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சர்க்கரை சேர்த்துட்டு எப்போதும் போல் கரண்டி வச்சு நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் போல் நீங்கள் தோசை ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் தோசை ஊற்றும்போது தோசை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், நல்ல கலர் கொடுக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக இந்த ஒரு டிப்ஸை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். உங்கள் வீட்டில் நீங்கள் டீ போட போகிறீங்களா, அப்போ இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பால் குண்டாக்குள்ளே 1 கிளாஸ் போல் தண்ணி ஊற்றிட்டேன். டீ தூள் போட்டுட்டு நல்லா நீங்கள் கொதிக்க வச்சுக்கோங்க. சின்ன துண்டு இஞ்சி நீங்கள் நசுக்கி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம சர்க்கரை இப்போவே நம்ம சேர்த்துக்கலாங்க. இந்த பிளாக் டீ நல்லா கொதி வரட்டுங்க. இப்போ பாருங்கள், பிளாக் டீ நல்லா கொதி வந்துட்டுருக்குங்க. இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம பால் சேர்த்துக்கலாங்க. பால் பார்த்தீங்கன்னா பச்சை பால், கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு டீ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். கொதி வந்த பின்னாடி ஒரு கிளாஸில் நம்ம வடிகட்டி டீ மட்டும் எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் டீ போட்டு பாருங்கள். அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும், நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம கருவேப்பிலை வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணாலே 1 நாள் 2 நாள் 3 நாள் நல்லா இருக்குங்க. நாளாக கருவேப்பிலை ஃபுல்லாகவே காஞ்சு போயிடும், இலை ஃபுல்லாகவே உதிர்ந்து போயிடுங்க. அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்க இந்த ஒரு டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த கருவேப்பிலை நீங்கள் சைடில் வச்சுட்டு ஒரு பாக்ஸ் எடுத்துக்கலாங்க. பாக்ஸ் உள்ளுக்குள்ள நார்மல் பேப்பரை நீங்கள் கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை நீங்கள் பார்த்தீங்கன்னா கொத்து கொத்த வச்சுக்கணும், தனித்தனி உருவி நீங்கள் சேர்க்க வேண்டாம். இது போல் கருவேப்பிலை ஃபுல்லாகவே நீங்கள் கொத்து கொத்தா இந்த பாக்ஸ் உள்ளுக்குள்ளே அப்படியே நம்ம வச்சு விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், கருவேப்பிலை ஃபுல்லாகவே நம்ம பாக்ஸில் வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக அந்த கருவேப்பிலை நீங்கள் உள்ளுக்குள்ளே அழுத்தி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம நார்மல் பேப்பரை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த கருவேப்பிலை ஃபுல்லாகவே மறைக்கிற மாதிரி கொஞ்சம் பெரிய பேப்பரை நீங்கள் கட் பண்ணி எடுத்து இது மேலே நீங்கள் இது போல் வச்சுட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மூடி போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி மூடி போட்டுட்டு உங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே நீங்கள் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒன்றுமே ஆகாது, இலை உதிர்ந்து போகாது, பச்சை நிறம் அப்படி இருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஒரு டிப்ஸை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் போடுங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. எப்போதும் போல் பால் பாத்திரம் எடுத்துக்கிட்டால் பால் காய்க்கிறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு நீங்கள் பால் பாத்திரத்தில் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துட்டு இது மாதிரி எல்லா பக்கம் தண்ணி நம்ம கலக்கி விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் போல் நீங்கள் பால் பாத்திரம் உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பால் சேர்த்துட்டு எப்போதும் போல் நீங்கள் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி பாலை நல்லா நீங்கள் கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு நீங்கள் பாருங்கள். இந்த பால் பாத்திரம் கொஞ்சம் கூட அடியே பிடிச்சிருக்காது. அதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் போல் இந்த பால் பாத்திரம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஒரு டிப்ஸை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிள் டிப்ஸ் தாங்க, ஆனால் வேலை ரொம்ப ஈஸியாக முடியும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.
அடுத்த ஒரு டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் நம்ம பால் பாத்திரத்தில் பால் ஃபுல்லாக நம்ம காய வச்சு பால் ஃபுல்லாக குடிச்சிட்டு அந்த பால் பாத்திரத்தை நம்ம சிங்கில் வச்சு க்ளீன் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் பண்ண வேண்டாம். ஏன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பால் பாத்திரம் உள்ளுக்குள்ளே லைட்டாக பால் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆடை எல்லாமே நிறைய இடங்கள்ல இருக்குங்க. அந்த ஆடையை நீங்கள் வேஸ்ட்டு பண்ணாமல் இது போல் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு நல்லா சத்தாக இருக்கும். க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை எடுத்துருக்கு. முட்டையை உடச்சி நீங்கள் அந்த பால் பாத்திரம் உள்ளுக்குள் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம ஒரே ஒரு முட்டையை மட்டும் நம்ம உடச்சி சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சுட்டு இந்த முட்டை ஃபுல்லாகவே நல்லா நீங்கள் அடைச்சி கலக்கிக்கோங்க. நான் வீடியோவில் காமிக்கிற பாருங்கள், இது போல் நீங்கள் முட்டையை நம்ம நல்லா அடித்து கலக்கிக்கலாம். இந்த மாதிரி கலக்கும்போது அந்த பாலாடை எல்லாமே இந்த முட்டையில் அப்படியே வந்து கிடைக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சமாக ஒரே ஒரு 3 ஸ்பூனுக்கும் மட்டும் நம்ம பால் சேர்த்துட்டு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து நல்லா கலக்கிட்டு எப்போதும் போல் ஆம்லேட் போட்டு எடுத்திங்கன்னா ஆம்லேட் நல்லா பஞ்சு பஞ்சாக இருக்குங்க. அது மட்டுமே இல்லாமல் நல்ல ஒரு டேஸ்ட் நமக்கு கிடைக்கும், நல்லா சத்தாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ஒரு டிப்ஸை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் இருக்கும், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு டிப்ஸே என்னன்னு சொல்லி பார்க்கலாம். உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் முடிந்து எடுத்துக்கோங்க. இந்த பாக்ஸ் முடி அப்படியே நீங்கள் கீழே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் டானிக்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த டானிக் பாட்டில் வரக்கூடிய இது போல் மெஷர்மெண்ட்டு கப் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த 3 கப் எடுத்துருக்கு. இந்த 3 கப்பை நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் டபுள் டேப் எடுத்துக்கிறேன். டபுள் டேப் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக நீங்கள் ஒரு 3 போல் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் 3 டபுள் ஸ்டிக்கர் போல் கட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸு மூடியில் 3 பக்கம் நான் ஒட்டி விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம மேலே இருக்கிற ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணி விட்ட பின்னாடி ஒவ்வொரு கப்பை எடுத்து இந்த ஸ்டிக்கர் மேலே இது போல் நீங்கள் வச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போது நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டதுக்கப்புறம் லைட்டாக ஒரு டைம் கை வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இந்த டிப்ஸ் எதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் குக்கர் விசில் நம்ம கழட்டி அங்கங்கே வச்சுருவோம் இல்லையா, அந்த மாதிரி அங்கங்கே வைக்காமல் இந்த கப்பு உள்ளுக்குள்ளே ஒவ்வொரு விசிலாக நீங்கள் வச்சுக்கோங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நம்ம எங்கே விசிலும் அடிக்கடிக்கு தேட வேண்டிய அவசியம் இருக்காது. கண்டிப்பாக இந்த ஒரு டிப்ஸை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடுத்த ஒரு டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அரிசி ட்ரம் எடுத்திருக்கேன். அரிசி ட்ரம் உள்ளுக்குள்ளே ஒரு 4-5 வரமிளகா நீங்கள் சேர்த்துக்கோங்க. 2-3 போல் பிரியாணியில் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பூண்டோட காம்பு இருக்கு இல்லையா, அதை மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் சேர்த்துட்டு நம்ம வீட்டில் வண்டு அரிசியாக இருந்தாலும் சரி, வண்டில் தான் அரிசியாக இருந்தாலும் சரிங்க, எந்த அரிசியாக இருந்தாலும் இந்த பக்கெட்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 1/4 மட்டும் நம்ம கொட்டிக்கலாங்க. இந்த அரிசியில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வண்டு இருக்குது, இருந்தாலும் நான் அப்படியே ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது அரிசிக்குள்ளே வண்டு இருந்தாலும் அது எல்லா வண்டும் இறந்து போயிடும். இனிமேல் அரிசிக்குள்ளே வண்டு வராதுங்க. இனிமேல் அரிசி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இப்போ நம்ம 1/4 அளவுக்கு மட்டும் அரிசி நம்ம கொட்டியாச்சு. 2-3 போல் வரமிளகா, 2-3 போல் பிரியாணி இலை, அதுக்கப்புறம் 2-3 போல் நீங்கள் பட்டை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பூண்டு தோல் இருக்கு இல்லையா, பூண்டு காம்பு, அதுவுமே நீங்கள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேலன்ஸ் இருக்கிற அரிசி ஃபுல்லாக நம்ம சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி அரிசி ஃபுல்லாக நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் இந்த அரிசி ஃபுல்லாக நல்லா நம்ம பிளாட்டை தள்ளி விட்டுக்கலாங்க. அரிசிக்குள்ளே நீங்களே பாருங்கள் வண்டெல்லாம் மேய்ஞ்சிட்டு தான் இருக்குது, இருந்தாலும் அப்படி இருக்கட்டும். இந்த வண்டு எல்லாமே தன்னால் ஆட்டோமேட்டிக்காக வெளியேறிடும், அப்படிலாம் எல்லாமே இறந்து போயிடுங்க. அரிசியை இது போல் நீங்கள் வச்சு விட்டால் பின்னாடி ஒரு 2-3 போல் நீங்கள் பிரியாணியில் ஃபஸ்ட்டு மேலே நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரி மறுபடியும் நீங்கள் காஞ்ச மிளகா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த 2 பொருள் நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு பொருள் சேர்க்கணும். அது என்னன்னு சொல்லியும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மெலிசாக இருக்கிற ஒரு காட்டன் துணியை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் பெருங்காய கட்டி எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி பெருங்காயத்தூள் எடுக்கலைங்க, பெருங்காய கட்டி எடுத்திருக்கேன். பெருங்காய கட்டி நீங்கள் வச்சு விட்ட பின்னாடி ஒரு 10 மிளகு போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 போல் கிராம்பு, 2-3 துண்டு போல் பட்டையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூனுக்கு மட்டும் நம்ம மஞ்சள் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே நம்ம 1/4 டீஸ்பூனுக்கு மட்டும் நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாங்க.
இதையெல்லாம் நீங்கள் செய்ததுக்கப்புறம் இந்த துணியை நீங்கள் ஒரு ஃபோல்டு மாதிரி நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அழகாக நம்ம சின்னதாக ஒரு மூட்டை பிடிச்சிக்கணுங்க. இப்போ பாருங்கள், இது மாதிரி நல்லா நான் ஃபோல்டு பண்ணிட்டேன். அந்த துணியை வச்சு நல்லா நம்ம ஒரு டைட்டாக ஒரு மூட்டை மாதிரி நம்ம கட்டி வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் இதை கொண்டு போய் நம்ம அரிசி உள்ளுக்குள்ளே வைக்கணுங்க. முக்கியமாக அரிசி உள்ளுக்குள்ளே இந்த மூட்டையை வைக்கும்போது அரிசியோட தரையில் வைக்காமல் அரிசிக்கு மேலேயும் வைக்கக்கூடாது. கரெக்டாக நீங்கள் அரிசியோட சென்டர் உள்ளுக்குள்ளே நீங்கள் வச்சு விட்டுருணுங்க. இந்த மாதிரி நீங்கள் வச்சு விட்டால் பின்னாடி இந்த அரிசியை நீங்கள் க்ளோஸ் பண்ணி அப்படி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது அரிசிக்குள்ளே வண்டு இருந்தாலும் சரிங்க, எல்லாமே இறந்து போயிடும். அப்படிலாம் ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் வெளியேறிடுங்க. அது மட்டுமே இல்லாமல் இனிமேல் அரிசி உள்ளுக்குள்ளே வண்டுமே பார்க்க முடியாது. பல வருஷத்துக்கு அரிசி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஒரு டிப்ஸை நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.